ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் அவளோட எஸ்பிஓலேருந்து வித்ட்ராவல் அமௌண்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வித்ட்ராவல் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. சப்போஸ் உங்கள் ஐடியை லாகின் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், வெல்கம் டு எஸ்பிஓ போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு. கிரெடிட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடியில் அங்கேயே கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸ், என்ன அமௌண்ட்டு, எவ்வளோ அமௌண்ட்டு, எப்போ சென்ட் ஆச்சு, டீட்டெயில்ஸ் எவ்வளோ, எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடும். சரிங்களா? லாகின் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. சப்போஸ் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பேமெண்ட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம், மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் இதெல்லாம் எடுத்து நம்ம கம்பவுண்டர்ஸுக்கு டீட்டெயில்ஸ் எப்படின்றத நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் எப்படி சென்ட் பண்ணணுன்றது டைப் பண்ணி கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி சென்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃபுடைய ஃபார்மேட் இப்படி தான். ஃபஸ்ட்டு நேம் போட்டுக்கிறீங்க, ஸ்டாஃப் ஐடி போட்டுக்கிறீங்க, பேமெண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு, ரிசீவ் பேமெண்ட்டு, ரெக்வஸ்ட் டேட்டு, ரிசீவ் டேட்டு, அல்லாட்டு ஃபஸ்ட்டு வாலெட்டு இப்போ சர்ச் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு. இப்போதைக்கு நியூ மெத்தடில் நம்ம இது தேவையில்லை. சரிங்களா? தேங்க்ஸ், அதாவது ரெவென்யூ உங்களுக்கான ரெவென்யூ என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க. தேங்க்ஸ் டு ஆல் எஸ்பிஓ ஜாப்ஸ் டீம், மிஸ்டர் சங்கர் சார் அண்ட் மிஸ்டர் ராஜேஷ் சார் அண்ட் அட்மின் டீம் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு முடிச்சிக்க வேண்டியதுதான். இதுதான், இப்படி தான் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காப்பி பண்ணி போட்டாலும் சரி, டைப் பண்ணி போட்டாலும் சரி போட்டுக்கலாம். பேமெண்ட் ப்ரூஃபு அது மெசேஜாக இருந்தாலும் சரி, மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங்கில் போய்ட்டு அந்த டேட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆச்சுன்றது ப்ரூஃப், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் சரி, அதை எடுத்து அதை அட்டாச் பண்ணி இந்த மெசேஜ் டைப் பண்ணி கமாண்டர்ஸ்க்கு அனுப்பணும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு இங்கே மெசேஜ் வந்துருக்குது, பேமெண்ட் இன்ஃபார்மர், அதாவது அமௌண்ட் கிரெடிட் இன்ஃபார்மர்னு சொல்லிட்டு வந்துருக்குது. ஆல்ரெடி எனக்கு பேமெண்ட் வரல அப்படின்றவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு கீழே டீட்டெயில்ஸ் மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த மெயில் ஐடிக்கு பக்காவாக நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் ரெடி பண்ணிங்க. பிடிஎஃப் ஸ்டேட்மெண்ட்டை பிடிஎஃபாக சென்ட் பண்ணணும். அந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். வேறு எந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணக்கூடாது. அவங்க கொடுத்துருக்குற மெயில் ஐடிக்கு தான் சென்ட் பண்ணணும். அதை பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக்குன்றது பார்த்தீங்கன்னா 1% அக்செப்ட் பண்ணுவாங்க. அது ரீசன் என்ன, எதுக்காக நீங்கள் பேங்க் பாஸ்புக் அனுப்புறீங்க, என்ன டீட்டெயில்ஸுன்றத கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. 99% பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் பிடிஎஃப் மூலியமாக தான் ஸ்டேட்மெண்ட் வரணும். அப்படி வந்தீங்கன்னா தான் உங்கள் பேமெண்ட்டை செக் பண்ணி பார்க்க ஈஸியாக ப்ராசஸிங் பண்ணுறது. ஏதாவது டவுட் வந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எடிட் பண்ணுறது, ஹேங் பண்ணுறது எதுவும் பண்ணாதீங்க. அனுப்பிச்சி விடுங்க. வித்தின் 3 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மெயில் வரும். அதை பார்த்து ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் சிம்பிள் ஆல் கொடுத்து வச்சுக்கிங்க. அனைத்து நண்பர்களும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் வீடியோ போட. ஓகே, தேங்க்யூ.